அதில் வந்து பிரிட்டிஷ் பீப்புள் இல்லைன்னா டென்மார்க் பீப்புள் மட்டும் இருப்பாங்க, ஒயிட் பீப்புள் இருப்பாங்க. கீழே இருக்கிறது வந்து நார்மல் பீப்புள். சரிங்களா? நம்ம சாதாரண உட்கார்ந்து இடத்துல கீழே இருக்கிறது வந்து நார்மல் பீப்புள், மேலே வந்து ஒயிட் பீப்புள். அவங்களும் என்ன செய்ய மாட்டாங்க, அப்படியே தான் என்ன செஞ்சிருக்காங்க, இருந்திருக்கிறாங்க. இது வில்லியம் கேரி வீடு பிளஸ் சர்ச் 1800 எனக்கு கட்டியிருக்கிறாரு. இங்கே இருக்கும்போது தான் அவருடைய முதல் மனைவி 1801 இறந்து போச்சு. சரிங்களா? அதாவது முதல் பிள்ளை, அந்த பிள்ளைக்கு வந்து முதல் பிள்ளைக்கு வந்து 10 வயசு, ஒரு பிள்ளை வந்து 10 வயசா இருக்கும்போது இங்கே உள்ள கிளைமேட் தாக்காம காலரா வந்து செத்து போச்சு வில்லியம் கேரியுடைய பிள்ளை. அதை வந்து புதைக்கிறதுக்கு யாருமே வரல. சரிங்களா? புதைக்கிறதுக்கோ எரிக்கிறதுக்கோ தூக்குறதுக்கோ யாருமே கிடையாது. ஸோ அதனால அவரே குழி தோண்டி, அவரும் அவர் வீட்டுமாக குழி தோண்டி அட்டைப்பெட்டியில சுருட்டி பிள்ளையை புதைச்சாங்க. சரிங்களா? அட்டைப்பெட்டியில சுருட்டி பிள்ளையை புதைச்சாங்க. அதாவது கேபின் கிடையாது, சுமந்துட்டு வர்றதுக்கு யாரும் கிடையாது, குழி தோன்றதுக்கு யாரும் கிடையாது. இவர் தான் வந்து இருந்ததுனால, யாருமே இல்லாதனால வெறும் அட்டைப்பெட்டியில பிள்ளையை சுருட்டி அவரையும் அவர் வீட்டுமாக குழி தோண்டி புதைச்சாங்க. இதை பார்த்துட்டு இருந்து அவருடைய வீட்டுமாக பைத்தியம் பிடிச்சு. அதனால அப்பப்போ இவரை கத்தி வச்சு குத்து வரும். இவர் டிரான்ஸ்லேட் பண்ணதை கூட ஒரு முறை அந்த மெழுகுவர்த்தி வச்சு மொத்தமாக கொடுத்திட்டு. ஸோ இப்படி ஒரு சூழ்நிலை இருந்தது. 1801 வருடத்துல இந்த சர்ச் கெட்ட பிறகு அந்த அம்மா இறந்து போச்சு. சரிங்களா? அது வரைக்கும் அவர் ரொம்ப பாடுகள் அனுபவிச்சிருக்கிறாரு. அப்படிப்பட்ட சூழ்நிலையில இருக்கும் போதும் அவர் தன்னுடைய ஊழியத்தை விட்டுட்டு போகல. சரிங்களா? அடுத்தது இந்த சர்ச்சில் ஒரு ஸ்பெஷல் என்னன்னா, எல்லா நாளும் காலை ஆராதனை 7 மணிலேருந்து 7:30 வரை ஷார்ப்பாக நடக்கும். அது செராம்பூர் காலேஜ் ஸ்டூடெண்ட் வருவாங்க. அது மழை அடித்தாலும் சரி, பனி அடித்தாலும் சரி, வெயில் அடித்தாலும் சரி, 7 மணிக்கு காலையில் கரெக்டாக வெள்ளை அடிச்சாலும் இந்த ஒரு டைம் கிளாக் போடுவாங்க தான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த டைம் வந்து ஒரு நிமிஷம் மாறுது, ஒன்று ஆகுது அப்படிங்கிறதுக்காக அந்த டிஜிட்டல் கிளாக் ஆகி போட்டுருக்கோம், கரெக்டாக இருக்கணும் அப்படின்ட்டு. ஏன்னா ஒரு செகண்ட் கூடுனாலும் அடுத்த நாள் எங்களுக்கு கமாண்ட் வரும், நீங்க 1 செகண்ட் கூட்டிட்டீங்க, 10 செகண்ட் கூட்டிட்டீங்க அப்படின்னு நடத்துல எங்களுக்கு கமாண்ட் பண்ணுவாங்க. நீங்க பிரசவம் எவ்வளவு கூட்டிட்டீங்க, எவ்வளவு குறைஞ்சிட்டீங்க அப்படின்னு சொல்லி கமாண்ட் பண்ணுவாங்க. அடுத்தது வந்து இந்த சர்ச் வந்து பேப்டிஸ்ட் சர்ச். ஒரு வில்லியம் பேப்டிஸ்ட் சர்ச். இங்க இருக்கிற எல்லா சர்ச்சும் ஹெட்டா இருக்கு. அதுக்கப்புறம் கல்கத்தா மூவ் ஆயிட்டு இதுல ஒரு ஞானஸ்தான தொட்டி இருக்கு. இது முடிஞ்சோடனே உங்களுக்கு ஓபன் பண்ணி காணும். சரிங்களா? இந்த டேபிள் போட்டுருக்காங்க இல்லையா, அது ஒரு ஞானஸ்தான தொட்டி இருக்கு. கீழே இறங்கி உள்ள முக்கிய ஞானஸ்தானம் கொடுப்பாங்க, தொட்டி இருக்கு. சரிங்களா? ஸோ இது ஒரு சிறப்பான ஒரு இது. இந்த வில்லியம் கேரியை பற்றி நான் நிறைய சொல்லிட்டே இருக்கலாம். ஏற்கனவே அங்கே பீட்டர் சொன்னாரு. அதில் சில காரியத்தை நான் வேகமாக சொல்லிடுறேன். நமக்கு ஒரு மணிக்கு லஞ்ச் சொல்லி தான் நான் சில காரியம் சொல்லிடுறேன். வில்லியம் கேரி வந்து ஒரு 36 மொழிகளில் 39 ஆக்சுவலாக 39 மொழிகளில் இந்திய மொழிகளில் பைபிளை டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காரு. 19 மொழிகளில் ஃபுல் பைபிளும், மீதி மொழிகளில் புதிய ஏற்பாடும் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கிறாரு. இன்னும் சிலர் அவரோட கூட்டத்தார் சேர்ந்து என்ன செஞ்சிருக்காருன்னா மற்ற மொழிகளில் டிரான்ஸ்லேட் அவரோட சேர்ந்து மார்க்ஸ்மேன் அவங்களுடைய குழு டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அப்படி வேதாகமத்தை நம்ம பக்கத்தில் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காரு. அவருடைய மூத்த மகன், அவன் பேரும் கேரி, அவனை என்ன பண்ணாரு, ஊழியத்தை அனுப்பியிருந்தார் ஒரிசா பகுதிக்கு. 24 வயசான போது அவன் வந்து செத்து போயிட்டான். சரிங்களா? 24 வயது வாலிபன் அந்த கிளைமேட் தாங்காம செத்து போயிட்டான். அவனுடைய கல்லறைங்க தான் இருக்குது, வாய்ப்பு இருந்தா போகும். சரிங்களா? அதுக்கப்புறம் அவன் செத்ததுக்கு அப்புறம் பிறந்த ஒரு பிள்ளை, அந்த பிள்ளைக்கு ரொம்ப பாசமா அதே பேரை வச்சிருந்தாரு. அந்த பிள்ளை 10 வயசுல செத்து போச்சு. ரொம்ப வேதனையோட அவரு அந்த 2வது குழந்தை இறந்தப்போ ரொம்ப மன வேதனை ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் அந்த குழந்தை இறந்ததுனால அதே பேரை அடுத்த பிள்ளைக்கு வச்சாரு. அந்த பிள்ளை பிறந்த கரெக்டா 10ஆம் வருஷம் செத்து போச்சு. இவரு இந்த பிள்ளைகள் தொடர்ந்து சாகக்கூடிய வேதனைகளை அப்பதான் அனுபவிச்சாரு. ஆனாலும் ஊழியத்தை விட்டுட்டு போகல. ஊழியத்தை விட்டுட்டு போகல. அடுத்து இன்னொரு மிக முக்கியமான காரியம் தான், இந்த பகுதிக்கு அவர் வர்றது காரணம் என்னன்னா, அந்நாட்கள்ல வந்து இந்தியாவுடைய சுவிசேஷ அறிவிப்பதற்கு தடை இருந்தது. பிரிட்டிஷ்காரங்க வந்து சுவிசேஷ அறிவிக்கிறதுக்கு தடை கொடுத்துருந்தாங்க. நம்ம நினைக்கிற மாதிரி ரொட்டி கொடுத்துட்டு எல்லாரும் கிறிஸ்தவங்களா மாறிட்டாங்க, பணம் கொடுத்து மாறிட்டாங்க அப்படிங்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. சரிங்களா? அப்படிங்கிறது வாய்ப்பே கிடையாது. ஏன்னா பிரிட்டிஷ்காரங்களே யாரையும் கிறிஸ்தவனை மாற்றக்கூடாதுன்னு சட்டம் வச்சிருந்தாங்க. வில்லியம் கேரியோட போராட்டத்தை
இந்தியாவில் சுவிசேஷம் அறிவிக்கலாம் அப்படின்னு பிரிட்டிஷ்காரங்க என்ன செஞ்சாங்க, அனுமதி கொடுத்தாங்க. அதனாலதான் இவருடைய பேரு மாடர்ன் மிஸ்ரி மூவனுடைய தந்தை, இல்ல நவீன கால மிஸ்ரி இயக்கத்துடைய தந்தை அப்படின்னு வில்லியம் கேரி அழைக்கப்படுறாரு. அவர் சமுதாய பணிகள் நிறைய செஞ்சிருக்கிறாரு. அதுல ஒண்ணு நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஏத்தால ஒரு சிலுவை ஒன்று இருக்கும், அது கிருஷ்ணா பால் அப்படிங்கிறவருடைய கல்லறை. 1803 ஆண்டுல அவர் ஞானசானம் பெற்றார் நினைக்கிறேன். அவர் தான் முதல்ல இயேசு ஏற்றுக்கிட்டார் இந்த பகுதியில் கிருஷ்ணா பால். அந்த இடம் எதுக்கு அது கல்லறை தோட்டமா பார்த்தாங்கன்னா, அதுல வந்து இந்த சிசு கொலைன்னு சொல்லுவாங்க. கங்கா நதியில முதல் பிறந்த பிள்ளையை செய்யணும். எனக்கு ஒரு பிள்ளை பிறந்ததுன்னா முதல் பிறந்த பிள்ளையை செய்யணும், கங்கைக்கு கொடுத்துடணும், கங்கா தேவி கொடுத்துடணும். அதனால இந்த இடத்துல தான் என்ன செய்வாங்கன்னா கொண்டு வந்து பிள்ளையை போட்டாங்க. அதுக்கு முன்னாடி உள்ள இடத்துல தான் இவர் கோயில் கட்டி வச்சிருந்தாரு. ஸோ அதனால இதை பார்த்துட்டு இருந்துட்டு என்ன பண்ணாருன்னா, வில்லியம் கேரி கலெக்டருக்கு லெட்டர் எழுதி கலெக்டர் போய் பல முறை சந்திச்சு எப்படியாவது இதை நிப்பாட்டன்னு சொல்லி 1802 ஆண்டுல அதை நிப்பாட்டாரு. அதே வருஷம் தான் அவருடைய மனைவி அடுத்த மனைவி இறந்து போச்சு. ஆனாலும் கூட அதை தளர்ந்து போகல. அடுத்து இன்னொரு காரியத்தை ரொம்ப போராடிட்டே இருந்தார். அது வந்து சதி திட்டம் சொல்லுவாங்க. அது நம்ம டீ குடிச்சோம் இல்லையா, அதே தாண்டி நீங்க போனீங்கன்னா ஒரு டேனிங் வரும், யூனிவர்சிட்டி தாண்டி. அந்த டேனிங்ல ஒரு அந்த எரிமேடை இப்போ இருக்குதான் எனக்கு நான் இருக்கும்போது இருந்துச்சு. சரி, அந்த எரிமேடை அந்த ஏரியா ஃபுல்லாவே இந்த சதி திட்டம் நிறைவேற்றுது. அப்படின்னா கணவன் இறந்துட்டா மனைவி என்ன செய்வாங்க, சேர்த்து உடன்கட்டை ஏற்றுவாங்க. சதி திட்டம் அது இங்க அதிகமா இருந்துச்சு. அதனால இதை நிப்பாட்டன்னு சொல்லி வில்லியம் பல முறை போராடுறாரு. அதுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தது ராஜாராம் மோகன் ராய். அவர் ராஜாராம் மோகன் ராயும் வில்லியம் கேரியும் பேசுற இடங்கள்ல உள்ள இருக்குது. அந்த ஒரு மர கட்டில இருந்துச்சு, இப்ப எடுத்துதான் தெரியல, எனக்கு ஞாபகம் இல்லை, நான் இருக்கும்போது இருந்தது. அது பாத்தீங்கன்னா அவங்களாம் போராடி வில்லியம் கேரி இதை எப்படியாவது நிப்பாட்ட சொல்லி பிரிட்டிஷ்ல ராஜா வரைக்கும் லெட்டர் எழுதியிருந்தார். அதனால 1829 ஆண்டுல இந்த சதி திட்டம் நிப்பாட்டப்பட்டுச்சு. நீங்க ஒருவேளை வரலாற்று படிச்சிருப்பீங்க, ராஜாராம் மோகன் ராய் இருந்தாரு சதி திட்டத்தை நிப்பாட்டாரு. கிடையவே கிடையாது. சதி திட்டத்தை நிப்பாட்டுறதுக்கு 100% உழைச்சது யாருன்னா வில்லியம் கேரி. சரிங்களா? இப்படி ஒருவேளை வரலாறு மறைக்கப்படலாம், ஆனா அவங்க மூலமாய் நடந்த சமுதாய பணிகள் என்ன செய்யாது, மறைக்கப்படலை. இன்னைக்கும் ஆயிரக்கணக்கான பேர் என்ன செய்யறாங்க, அதனால வாழ்வடைகிறாங்க. அதே போல இப்போ நாங்க நிறைய சொல்லிட்டு போகலாம். பெண்களுக்கு தனி பள்ளிக்கூடம், தனி கல்லூரி, அப்புறம் இப்படி நிறைய காரியத்தை அவர் ஆரம்பிச்சாரு. இந்த இடத்துல தான் நேஷனல் மிஷனரி மூவ்மெண்ட், நமக்கு ஐஎம்எஸ் இருக்கு இல்லையா, இந்திய மிஷனரி மூவ்மெண்ட், அதே போல இங்கதான் நேஷனல் மிஷனரி மூவ்மெண்ட் இந்த சர்ச்சை வச்சுதான் ஆரம்பிக்கப்படுது. 1904 சரிங்களா? ஸோ இப்போ இது வந்து வரலாற்று சிறப்புமிக்க இடம். இந்த இடத்துல வந்திருக்கிறது இதுக்கு வந்துச்சு இங்க ஒரு குறிப்பிட்டு இருந்துச்சு. அது நீங்க அந்த இதில் பார்த்துருப்பீங்க மியூசியம்ல. அது வந்து வில்லியம் கேரி பிரசங்கம் பண்ண குறிப்பிட்டு எடுத்து போயிட்டாங்க. ஸோ அதனால இது குறிப்பிட்டு இல்லாம ஒரே நிறைய ஒரு ரொம்ப ஒரு ஸ்லாண்ட் இருந்துச்சு. நான் தான் இந்த குறிப்பிட்டு செஞ்சு கொடுத்தேன், வேற எதிர்க்கிறாங்க அப்படின்னு. சரிங்களா? அது ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை. எப்படியாவது அதாவது வேற எழுதக்கூடாது. நான் எதுக்காக சொல்றேன்னா, நம்மளும் அதாவது வரலாற்று சிறப்புக்கு ஒரு இடத்துல என்னுடைய ஒரு இருக்கு அப்படிங்கிற ஒரு மகிழ்ச்சிக்காக சொல்றேன். அது வந்து நான் செய்யும் போது எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை இருந்தது. ஏன்னா பீஸ்ஃபுல்லாக எடுக்க முடியாத சூழ்நிலை இருக்கும் போதும் எப்படியாவது செய்யணும் நானே வாங்கி நானே அந்த ஆசாரியை உட்கார்ந்து 2 மணி சேர்ந்து அடுத்து மகிழ்ச்சியை பார்க்கும்போது எனக்கு ஒரு மகிழ்ச்சியாக கற்றுக்காவே இந்த வந்த எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராங்க. இதே போல ஆயிரக்கணக்கான நூற்றுக்கணக்கான வில்லேஜ் இருக்கு இல்லையா? இந்த வில்லேஜில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கும் மந்திரவாதமான சூடு வச்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கும் படிப்பதற்கான நிறைய காரியங்களாக இருக்கிறாங்க. ஸோ நம்மளால் இயன்றதை நாம் செய்கிறோம், தொடர்ந்து செய்வோம். நிச்சயமாய் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜோம் பண்ணிடுமா? எல்லாரும் சேர்ந்து 2 நம்ம ஜோம் பண்ணுவோம். ஜோம் பண்ணி முடிச்சோடனே கீழே இந்த ஓப்பன் பண்ணிடலாமா? ஓப்பன் பண்ணிட்டு பார்த்துட்டு ஃபோட்டோ எடுத்து அப்புறம் நம்ம சாப்பிடணும். ஜெபம் செய்வோம். மகிமையும் ஆட்சியையும் நிறைந்த நல்ல தகப்பனே, மகிழ்ச்சி நிறைந்த நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆண்டவரே, அதை மகிமைப்படுத்துகிறோம். இன்றைய வரலாறுகளை நாங்கள் திரும்பி பார்க்கிறோம் தகப்பனே. இந்திய தேசம் ஆண்டவரே பல்வேறு சூழ்நிலையிலே மிக கடினமாக பாதிக்கப்பட்டுள்ளது. அடிமைத்தனத்திலே கொத்தடிமைகளாக மேலாடை அடைய முடியாமல், இன்னும் படிப்பறிவு இல்லாமல் ஆண்டவரே பிள்ளைகள் பெற்ற பிள்ளையை ஆற்றிலே தூக்கி போடுகிற அவல நிலை. கணவன் இறந்தால் மனைவியும்
உடன்கட்டை ஏற வேண்டும் என்கிற அவல நிலை, இன்னும் எத்தனையோ காரியங்கள் சொல்ல முடியாத நிலைகள், இப்படிப்பட்ட நிலையை எங்களை பார்த்து ஆண்டவரை எங்களை கண்டுகொண்டு எங்களை தூக்கும்படியாக உங்களுடைய உன்னதமான விசிறிகளை அனுப்பி அவர்கள் இந்த பகுதியிலே வந்து அவருடைய ஊழியத்தை நிறுத்தவர். இந்திய தேசம் சதி திட்டம் நிறுத்தப்பட்டது, இந்திய தேசம் சிசு கொலை நிறுத்தப்பட்டது, இந்திய தேசத்தையான பல்வேறு சட்டங்கள் இயற்றப்பட்டது. நன்றி செலுத்துவதற்காக அதன் நிமித்தமாக நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம், எங்கள் சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது. கல்வி சாலைகளை உண்டாக்கினார். அந்த கல்வி சாலை மூலமாக பல இடங்களில் கல்விகள் கொடுக்கப்பட்டது. எல்லாவற்றுக்கும் மேலாக வேதாகமத்தை அன்றைய 43 மொழிகளிலே மொழிபெயர்த்திருக்கிறார். யாரும் செய்ய முடியாத மகத்தான சாதனை. நல்லபடியாக அதை நினைத்து நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்களும் எங்களால் என்பதை உமக்கு செய்ய சாதிக்க எங்களுக்கு உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். இது எங்களுக்கு ஒரு எழுப்புதலாய் காணப்படுவதாக ஆசீர்வதிங்க. விசேஷமாக நாங்கள் ஆண்டவரே இந்த மிஷனரி பயணமாய் வந்திருக்கிறோம். தகப்பனே, எங்களுக்குள் ஆண்டவரே ஸ்தோத்திரம், கேடிசர் திருச்சபைக்காய் ஸ்தோத்திரம், கல்லூரி திருச்சபைக்காய் ஸ்தோத்திரம். தகப்பனே, ஆண்டவரே இந்திய மிஷனரி சங்கத்துக்கு என்று சொல்லப்படுது, ஆண்டவரே இந்த ஆதிவாசி ஊழியர்களுக்கு என்று சொல்லப்படுது. கர்த்தரே, என்னுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. இதெல்லாம் நாங்கள் சீனியர் செர்மன் பண்ணோம். நம்ம உங்களுக்கு சீனியர் செர்மனுக்கு வாய்ப்பு கிடையாது. சீனியர் செர்மனுக்கு ஒரு முக்கியமான செர்மன், 4 வருஷத்துல ஒரு செர்மன். அதுதான் நாங்கள் செரமன் படிக்கும்போது ஒரு முக்கியமான செர்மனாக தருவாங்க. அது நாங்கள் இங்கிருந்து பண்ணோம். அது எங்களுக்கு ஒரு பெரிய பாக்கியம். எங்களுக்கு அப்புறம் அதெல்லாம் மாற்றிதான் நினைக்கிறேன். இது ஒரு வரலாற்று சிறப்புக்கான இடம். சரியாய் 7 மணிக்கு ஆரம்பிச்சு 7:30 ஒரு செகண்ட் தாண்டாம நிறைவு செய்யணும். அப்படி ஒரு இடம் வாய்ப்பு எல்லாம் பார்க்க மகிழ்ச்சி. நடந்தது அது என்ன தெரியுமா? இந்த மாதிரி தஞ்சாவூர் மராட்டி கேட்பதற்கு தஞ்சாவூர் அதற்கு காரணம் அவங்களாம் சாப்பிட்டாங்க. அது மூலமாக தான் கண்ணூர் திருநெல்வேலி மாவட்டத்தின் முதல்வர் லோகிதா என்ற பெயரை காப்பாற்றி லோகிதா என்ற படியில் இறங்கி இந்த சைடில் படி இருக்கும். படியில் உள்ள இறங்கி தான் ஞான சாலை இருக்குதா? ஆமாம், அங்கேருந்து லாஸ்ட்ல இருந்து அதான் 1 2 3 4 இது இருக்கும். நீங்கள் நிற்கிறது ஒரு கட்டை தான். ஆமாம், அது வர இருக்கும், அகலமாக இருக்கும். தம்பி நிற்கிறதுக்கு அந்த பக்கம் இருந்தே படி இருக்கு. இல்லை, அதுலேருந்து படி இருக்கும். இதுவரை இது 1 2 3 எடுத்துருக்குது 3, அது 4 இந்த கட்டை இருக்கும். இதுல இருந்து எடுத்துட்டு இதை மூவ் பண்ணிட்டு என்ன செய்யலாம்? 5 இருக்காது, 4 தான். இந்த இடத்துல இது வர. ஆமா, அதான் சேர்த்தா 1 2 4 தான. 1 2 4 தான வரும். 3 இது 3 அது 4 நிக்கிறது 4. இதுல படி வரும். இந்த இடத்துல நான் நிக்கிறேன்ல, அது கீழே படி வரும். படி வந்து இறங்கி உள்ள ஞானஸ்தானம் பண்ணுவாங்க. கட்டை அப்படியே எடுத்து படி இருக்கு. ஆமா ஆமா, படி இருக்குது. உள்ள படி இருக்கு. அந்த படி இருக்கு. அந்த இருக்கலாம், படி இருக்கலாம். அந்த காலத்துல இருக்கு. இந்த சர்ச் இருக்கும்போது, அதாவது பேப்டிஸ்ட் சர்ச், அவங்க ஞானஸ்தானம் முக்கியமான சொல்லுவாங்க. அதனால ஒரு ஸ்டெப் வர மாதிரி இருக்கு.